வணக்கம், என் பேர் கோகிலா. நான் வந்துட்டு மன்னார்குடி பக்கத்தில் வடபாதிங்கிற சின்ன கிராமத்துலேருந்து தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு அப்பா, நான், தம்பி 3 பேர் தான் இருக்கோம். அம்மா எனக்கு கிடையாது. அம்மா வந்துட்டு சின்ன வயசில் இறந்துட்டாங்க. எனக்கு 3 வயசு, தம்பி கை குழந்தையாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க. கானாவில் எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்டிங் வந்துச்சுன்னா, நான் யூடியூப்பில் எல்லாருமே பாடினாங்க, நான் அதை பார்த்தேன். இசைவாணி அக்கா, கானா இசைவாணி அக்கா பாடினாங்க. அவங்கள ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நான் அவங்கள மாரி பாடணும், அவங்கள மாரி முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கானாவில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்துட்டு ஜெம்சிங்கிற ஒரு ஆடிஷன் நடந்துச்சு. அந்த ஆடிஷனுக்கு போனேன். கானா சாங் ஒன்று பாடி செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் தனியாக தான் போவேன், தனியாக தான் வருவேன். ஏன்னா இது வந்துட்டு வில்லேஜுன்னா ரொம்ப தூரம் தான் போகணும். சென்னை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு 9 ஹவர் போகணும். நைட் ட்ராவல் தான் பண்ண முடியும். 9 ஹவர் போயிட்டு நான் ரிட்டர்னிங் வரணும். தனியாக தான் போகிறேன். இப்போ வந்துட்டு பசங்களே வெளில போனால் கூட அவங்களுக்கு யாருக்குமே சேஃப்டி கிடையாது. அந்த பிரச்சனை, நிறையா பிரச்சனை வந்துட்டு பசங்களுக்கே வருது. அப்போ பொம்பளை பிள்ளை நானே தனியாக போயிட்டு தனியாக தான் வரணும். ஏன்னா என்னை அழைச்சிட்டு போக வந்துட்டு யாரும் கிடையாது. அப்பா வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல். தம்பி வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். தம்பி வந்து படிச்சுட்டு இருந்தான். வீட்டு சுச்சுவேஷன் மாறிட்டதுனால ஏன்னா அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால் வந்துட்டு தம்பி வந்துட்டு படிக்க வேணான்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு நான் இல்லைக்கா நான் ஒர்க் பண்ணுறேன், ஏன்னா வீட்டு சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, நீ வேலைக்கு போக முடியாது, அப்பாவிலையும் இருக்குது, நீ அப்பா பார்த்துட்டு வீட்டில் இரு, நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனு இப்போ வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நான் வந்துட்டு தனியாக வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அக்கம் பக்கம்னு கிடையாது, சொந்தக்காரவங்களும் வந்துட்டு தப்பாக தான் பேசுவாங்க. இப்போ வந்துட்டு நைட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தால் அம்மா நைட்டு இந்த பொண்ணு நைட்டு போகுது, காலையில் வருது, நைட்டு போகுது, மக்க நாள் காலையில் வருது, எங்கே தான் போகுதுன்னு தெரில, அந்த மாதிரிலாம் தப்பாக பேசினாங்க. ஏன்னா ஒரு கிராமங்கிறதுனால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் தப்பாக தான் பேசியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு கடவுளாக பார்த்து எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்கிறாரு. அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய திறமையை நான் ஸ்டேஜில் காட்டுறேன். மக்களாக இருந்தீங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. மாதரே மாதரே வாளாகும் கீரல்கள் துணிவோடு, பாதங்கள் திமிரோடு, சீருங்கள் வாருங்கள் வாருங்கள், பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம். இனிமேல் உலகம் பார்க்குது போகுது மனித வீரங்கள். ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கு கருவிலே உன்னை ஏந்துவே. ஒரு முறை தலைகுனி நீ பெற்ற சிங்க முகத்தை பார்ப்பதற்கு மட்டுமே. நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நிலை.